friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க lesson 2 லைஃப் ஆஃப் அனிமல்ஸ் தான் பார்க்க போறோம். அனிமல்ஸ் உடைய லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். So first 2.1 பாருங்க. Show the way for the animals or insects to join their group. இந்த மூணு அனிமல்ஸ் and insects இருக்குல அத வந்து அதோட குரூப்போட நம்ம வந்து சேர்க்கறது தான் இந்த பசிலோடையது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேரட் பார்க்கணும். இந்த பேரட்டை வந்து அதோட குரூப்போட நம்ம ஜாயின் பண்ணனும். So next the elephant. Next in the honeybee. So இந்த மாதிரி நீங்களும் இந்த honeybeeஸையும் இந்த elephant இந்த parrot எல்லாம் நீங்க அதோட groups-ஓட join பண்ணுங்க. Next பாத்தீங்கன்னா 2.2 இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய பேஜ் நம்பர் 69 and 72ல group behavior of animals அது மட்டும் இல்லாம advantages of group behavior in animals இந்த ரெண்டு paragraphும் படிச்சிட்டு கீழ இருக்க क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்ணனும். சோ ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. What is known as group behavior? Group behavior na enna solli kettirukanga. Animals gain lot of benefits by living together with other member of the same species. This is called group behavior. Enna oru inatha senda animals எல்லாம் ஒரே இடத்துல வாழ்றதெல்லாம் தான் வந்து group behavior னு சொல்றாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. So how do honeybees share their works அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So ஆன்சர் பாருங்க. Queen bees lays eggs in hive. There are a few male bees called drone which fertilize the egg. There are hundreds of female bees which are worker bees. It helps in honey collection சொல்லிருக்காங்க. So மொத்தம் மூணு types of bees இருக்கு. ஒன்னு வந்து queen bee, இன்னொன்னு வந்து drone bees, இன்னொன்னு வந்து worker bees னு சொல்லி three kind of bees வந்து இங்க honey bee-க்குள்ள இருக்கும். So இந்த queen bee வந்து என்ன வேலைனா அது eggs மட்டும் தான் லே பண்ணும். ஒரே ஒரு queen bee தான் வந்து ஒரு hive-க்கே இருக்கும். So இந்த male bees or drone bees என்ன பண்ணும்னா அந்த eggs-ஐ வந்து fertilize பண்றது மட்டும் தான் இதோட வேலை. அப்புறம் நிறைய female bees அதாவது workers bee இருக்கும். அது போய் என்ன பண்ணும்னா flower-ல இருந்து honey கலெக்ட் பண்ணிட்டு வந்து honeycomb வந்து பில்ட் பண்றதா இதோட வேலை. சோ இப்படி தான் அவங்களோட work வந்து ஷேர் பண்ணி செய்வாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க சி பாருங்க. What are the benefits elephants gets by living in group? இந்த elephantலாம் வந்து கூட்டமா வாழ்றது மூலமா அதுக்கு என்ன benefits கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பாருங்க. Elephant group is called herd or parade. Each group contains female head which leads the group. Being a group will help to protect babies from the predator. So எல்லா elephants கூட்டமா வாழ்றதுல அதுக்கு பேர் வந்து herd இல்லனா parade ன்னு சொல்வாங்க. சோ அது மட்டும் இல்லாம அது அந்த whole group-ஐயுமே லீட் பண்றது ஒரு old female head தான். ஒரு old female elephant தான் வந்து எல்லாத்தையுமே லீட் பண்ணுவாங்க. சோ இவங்க குரூப்பா இருக்கிறது மூலமா அவங்களோட பேபிஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ அது மூலமா இவங்க வந்து காப்பாத்திக்கலாம் அப்படினு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க. Why do birds fly in V shape? பேர்ட்ஸ்லாம் வந்து V ஷேப்ல வந்து பறக்குது அப்படினு சொல்லி கேக்குறாங்க. So the answer is bird fly in a V shape to conserve energy during long migration சொல்றாங்க. So ரொம்ப தூரம் மைக்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து அது ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா. So V ஷேப்ல வந்து ஃப்ளை பண்ணும்போது அது ஏர்ல தானாவே அது ஃப்ளை பண்ணாமே அது வந்து அடிச்சிட்டு போகும். So அதனால எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம்ன்றதுக்காக தான். So why do wild beasts make a loud noise? ஏன் வந்து காட்டுல இருக்க விலங்குகள் வந்து ரொம்ப சத்தம் போடுது அப்படினா it helps them to find each other in a huge crowd. Even they make noise to alert or warn them from predator. So இதுக்காகனா ஒரு பெரிய crowdக்கு நடுவுல ஒருத்தங்கள கண்டுபிடிக்கணும் அதோட இனத்தை அப்படினு சொல்லும்போது அது சத்தம் போடும்போது அது கண்டுபிடிக்குமா. அது மட்டும் இல்லாம மத்த அனிமல்ஸ் அதோட சேர்ந்த மத்த அனிமல்ஸ் வந்து ஏதோ ஆபத்து வரும்போது வார்ன் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி நாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 2.3 பாருங்க. Find out the hidden animals and circle them அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒரு leopard வந்து மறைஞ்சிருக்கு. சோ இத வந்து ஃபைண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ செகண்ட் பிக்சர்ல பாருங்க இங்க ஒரு leopard வந்து மறைஞ்சிருக்கு. சோ இத வந்து எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த தேர்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜிராஃபி வந்து ஹிடன் ஆயிருக்கும். சோ இத வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க 2.4 color the special feature of the given animals and write them in the given space அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு நிறைய அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத வந்து அந்த கலர்லயே நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து கலர் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எலிஃபண்ட்க்கு வந்து ட்ரங்க் இருக்கும். சோ அதே பர்பிள் கலர் நம்ம அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமலுக்கு வந்து broad feet தான் ஆன்சர். சோ broad feet போட்டு அது பிங்க் கலர் வந்து நம்ம ஷேட்ஸ் கொடுத்துறணும். சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து டைகருக்கு and then long neck வந்து giraffe and fishக்கு வந்து fins இருக்கும். so இதோட answer the answers are elephant for trunk, broad feet camel, stripes for tiger, long neck giraffe, fin for fish. so இதோட answer. next பாருங்க
2.5 find out the names of the animals using the given clues and write them in the grid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸ் யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்து இந்த கிளிட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். ஐ லிவ் இன் அ கோல்ட் ரீஜன், ஐ ஹாவ் திக் ஹேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு கோல்ட் ரீஜனில் வருவேன், எனக்கு நல்லா திக்கான ஹேர்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் போலார் பியர். ஸோ போலார் பியர்னு சொல்லி இந்த கிளிட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ லிவ் இன் வாட்டர், ஐ ஹாவ் ஃபின். ஸோ ஐ லிவ் இன் வாட்டர்னால் அப்போ வந்து அது என்ன இருக்கும், ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபிஷ். நெக்ஸ்ட் ஐ லிவ் இன் ஃபாரஸ்ட், ஐ ஹாவ் ட்ரங்க் அப்படின்னா அது வந்து எலஃபண்ட். ஸோ எலஃபண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், I am tall, I have long neck அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிராஃபி இஸ் த ஆன்சர். 7th ஒன் வந்து ஜிராஃபி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஐ பேன் டு ரெடியூஸ் த ஹீட் ஆஃப் மை பாடி. ஸோ அது வந்து டாக். ஸோ ஆன்சர் இஸ் டாக். ஸோ 5th ஒன் டாக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6th ஒன் கொடுத்துருக்காங்க. ஸ்டைப்ஸ் ஆன் மை பாடி ஹெல்ப்ஸ் டு ஹைட் மை செல்ஃப் ஃப்ரம் த. என்னுடைய உடம்புல இருக்க ஸ்டைப்ஸ் வச்சு நான் ஹைட் ஆகிக்குவேன்னா. ஸோ இட்ஸ் ஜீப்ரா. ஸோ ஆன்சர் இஸ் ஜீப்ரா. ஸோ ஜீப்ரா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ லிவ் இன் அ டெசர்ட், ஐ ஹாவ் ப்ராட் ஃபீட். ஸோ இட்ஸ் அ கேமல். டெசர்ட்டில் என்ன இருக்குன்னா கேமல் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் கேமல். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஸோ ஃபிஷ், போலார் பியர், எலிஃபண்ட், ஜீப்ரா, கேமல், டாக், ஜிராஃபீஸ் தான் இதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.6 மேட்ச் த ஃபாலோயிங் பேர்ட்ஸ் வித் ஏர் அடாப்டேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஈகிள் கொடுத்துருக்காங்க, கேன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பேரட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் க்ரோ அண்ட் உட்பெக்கர். ஸோ இவங்களுடைய ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம வந்து அடாப்டேஷன், அது அவங்க எந்த ஒரு பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அடாப்டேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பிக்சர், அதாவது இந்த டக் வந்து அதோடய ஃபீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈகிள் அதோடைய பீக் வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேனுடைய பீக், நோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரட் வந்து அதுவும் அதோடைய பீக்குக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ அதோடைய ஃபீட்ஸ், காலில் வச்சு பாதம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்பெக்கர் அதோடைய பீக் வச்சு தான் அது வந்து அடாப்டேஷன் ஆகுது. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ். மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் த ஸ்பெஷல் சென்ஸ் இந்த ஃபாலோயிங் அனிமல்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா நமக்கு ஆண்ட் அப்புறம் பேட் 2 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இதுக்கு வந்து எந்த ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லி நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, ஆண்ட்டோட இது வந்து நோயிங் ஸ்மெல்ஸ் த்ரூ ஆண்டனா, இது வந்து ஆண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீலிங் வைப்ரேஷன் த்ரூ லெக்ஸ், இதுவும் வந்து ஆண்ட்டுக்காக. குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் வந்து ஆண்ட். ஸோ பேலன்ஸ் இருக்க ப்ரொடியூசிங் அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்து பேட், எக்கோலொகேஷன் வந்து பேட், அப்புறம் குட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங், இது 3 வந்து பேட்டோடைய ஃபீச்சர். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த அனிமல்ஸ் விச் ஆர் ஆக்டிவ் டியூரிங் நைட் அலோன். நைட்டில் மட்டும் ஆக்டிவாக இருக்க அனிமல்ஸ்லாம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பேட், கேட், owl and rat. இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி படித்து கீழே இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். கீதா வாஸ் கெட்டிங் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்போர்ட்ஸ் மீட் டு பி ஹெல்ட் இன் ஹர் ஸ்கூல். She ate energy-rich food like eggs, milk and fruit in the morning. Her mother surprised her by giving a new pair of shoes. She also prepared fruit juice and gave it to her to drink when she gets tired. Before the event started, she shared her juice with her friends and her co-participants. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீதா வந்து அவள் வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அவள் வந்து அவளுடைய ஸ்கூலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்காக அவள் வந்து கிளம்பிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவளுக்கு நல்லா ரிச் ஃபுட்ஸாக தராங்க, லைக் எக்ஸ், மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்னிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு நியூ பேர் ஆஃப் ஷூ கொடுத்து அவளை சர்ப்ரைஸும் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க. அவள் டயர்டாக இருக்கிறப்பெல்லாம் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிஃபோர் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் எடுத்துகிட்டு போன ஜூஸ் எல்லாம் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி குடிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் அடுத்த நாள் வந்து கரெக்டாக அந்த ஓட ஆரம்பிச்சிட்றா. அந்த கேமில் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. கீதா ஓடிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து கீழே விழுந்துட்டு அவருக்கு வந்து காயமாயிடுது அவருடைய பாதத்தில். ஸோ அவளால் ஓட முடியல. அங்கேயே உட்காந்துட்டு கீதா வந்து அழுகிறா. ஸோ அப்போ வந்து அவளுடைய பிடி மாஸ்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நெக்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணிக்கலாம், இதுக்கெலாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கீதாவும் வந்து சரி அப்படின்னு அவங்க சார் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பேட் பண்ணிகிட்ருக்கா ஜெயிக்கிறதுக்காக. அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஜெயிச்சுட்டு வந்து இவ கூட வந்து இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஷி ரிட்டன் ஹோம் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து கான்ஃபிடென்ஸோடு போகிறாள். ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட்டோடைய, அதாவது இந்த ஸ்டோரியோடைய லைன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொஸ்டின்ஸ் கேட்டுங்க. why did கீதா cry? எதனால் கீதா அழுதான்றது கீழே ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்கள். she fell down, hurt her foot and could not win the race. அவள் வந்து கீழே விழுந்துட்டா, அவளோட காலில் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் அவளால் ரேஸில் வந்து கலந்துக்க முடியலன்றது ஆன்சர். நெக்ஸ்ட், how did கீதாஸ் மதர் டேக் கேர் ஆஃப் her? கீதா அவங்க அம்மா வந்து எப்படி அவளை கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஆன்சர் பாருங்கள். she gave கீதா நியூ ஷூஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட் அ ஜூஸ் ஃபார் ஹர். ஸோ அவங்க வந்து அவளுக்கு வந்து கீதாவுக்கு வந்து புது ஷூஸ், அவள் அழகாக ஓடணும், எந்த ஒரு காலில் எந்த அடிப்படாமல் ஓடணுன்றதுக்காக நியூ ஷூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கேரிங்காக பார்த்துப்பாங்க. இந்த ஆன்சர். லிஸ்ட் அவுட் த குவாலிட்டிஸ் மென்ஷன்ட் இன் த பேராகிராஃப் that will help us live successfully in the society. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க குட் குவாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். குட் குவாலிட்டிஸ் மென்ஷன்ட் இந்த பேராகிராஃப் ஆர் ஷேரிங், கைண்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவங்க அம்மா போட்டு கொடுத்த ஜூஸை வந்து எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணாலே, ஸோ ஷேரிங். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கூட கைண்டாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கான்ஃபிடென்ஸோட வீட்டுக்கு போனாலே என்ன தான் தோற்றுருந்தாலும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய குட் குவாலிட்டிஸ். ஸோ ரைட் த எனர்ஜி ஃபுட் மென்ஷன்ட் இந்த பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ், மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் தான் ஒரு எனர்ஜியான ஃபுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஷேட் இட் இன் த ஆன்சர் ஷீட் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் லுக்கிங் பிக் when they move from one place to another place as a group அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரொடெக்ஷன். ஏன் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பெரிய ஃபிஷ் மாதிரி அது ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா, மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் பெரிய ஃபிஷ், அதனால இதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதோடைய ப்ரொடெக்ஷனுக்காக தான் போகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ப்ரொடெக்ஷன். Kannan saw the birds flying in V shape in the evening. When he was playing, why do they fly like that? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டு சேவ் எனர்ஜி, அதனால தான் அது வி ஷேப்பில் ஃப்ளை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். To whose command do all the elephants in the group obey? ஸோ ஃபீமேல் எலஃபண்ட்டோடைய பேச்சுக்கு தான் வந்து எல்லா எலஃபண்ட்ஸும் வந்து கேட்கும். ஸோ why do dogs pant during summer? பேண்ட் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நாய் வந்து நாக்கை மூச்சு வாங்கும் இல்லையா வெளியே விட்டுட்டு, ஸோ அது பேர் தான் பேண்ட். ஸோ அது ஏன் பண்ணுதுன்னா டு ரெடியூஸ் த ஹீட் ஆஃப் த பாடி, அதோட பாடியோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வருண் went to a zoo. He took some time to spot the zebra standing in the middle of the bush. And what is the reason for that? ஸோ எதுக்காக இந்த ஜீப்ராலாம் போய் அந்த புஷ்ஷுக்கு நடுவில் இருக்குன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். there were stripes on the body of zebra. The stripes helps them to hide themselves from the other animals. ஸோ both statement and கரெக்டு தான். ஏன்னா அதோட ஸ்ட்ரைப்ஸ் எதுக்கு இருக்குன்னா ஜீப்ராவுக்கு தான் இருக்கும். அந்த ஜீப்ரா எதுக்காக அந்த ஸ்ட்ரைப்ஸ் அதோட உடம்புல இருக்குன்னா, அது போய் ஒரு புஷ் கிட்ட நின்றுச்சுன்னா அங்கே ஒரு அனிமல் இருக்க மாதிரியே அங்கே இருக்காது. ஸோ அதோட எனிமீஸ் கிட்ட வந்து அது ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்கள். சூஸ் த ராங் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ராங் பேர் வந்து ஆப்ஷன் டி, டைகர், இயர். இது ரெண்டு தான் ராங். நெக்ஸ்ட் பாருங்கள். சந்திரா saw ant in the sugar container in her house. How did the ants find the place where the sugar was kept? ஸோ எப்படி வந்து சுகர் பாக்ஸை வந்து இந்த ஆண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆண்டனா. இந்த ஆண்டனே இருக்கு இல்லையா, அந்த ஆண்டோட ஆண்டனையை வச்சு தான் சென்ஸ் பண்ணி இந்த சுகரை கண்டுபிடிச்சி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 8th கொஷின் பாருங்கள். விச் அனிமல் ஃபைண்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் பாத் பை எக்கோ லொக்கேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பேட். Which animal carries its own young one in the pouch? எந்த ஒரு அனிமல் அதோட யங் ஒன் வந்து அதோட பவுச்சில் வச்சுருக்கணும்? ஆப்ஷன் சி, கங்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் யங் ஒன்ஸ் அப்படின்னா, எந்த அனிமல்ஸ் வந்து அதோடைய யங் ஒன்ஸ் அதோட பேபிஸ் வந்து பத்திரமா பார்த்துக்குன்னு கேட்டிருங்க. ஆப்ஷன் ஏ ஹியூமன் பீயிங்ஸ், ஆப்ஷன் பி கங்காரு, ஆப்ஷன் சி கவ். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து அதோட பேபிஸ் வந்து பத்திரமா தான் பார்த்துக்கும். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோடைய ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்கேன். மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து ஷேட் பண்ணிக்கணும். ஸோ லைக் எந்த இதோ அதோட நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இருக்குது பாருங்கள்.
ஸோ இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரி எல்லோரும் படிச்சுக்கோங்க. அதுக்கான கொஷின்ஸ் கீழே கேட்டிருக்காங்க. விச் ஆர்கன் ஹெல்ப்ஸ் இன் த ஃபிஷ் டு ஸ்விம் இன் த வாட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபின்ஸ் ஹெல்ப் த ஃபிஷ் டு ஸ்விம் இன் த வாட்டர் இஸ் த ஆன்சர். ஸோ ஃபிஷ் வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு எந்த ஆர்கன் யூஸ் ஆகுதுன்னா ஃபின்ஸ். ரைட் த அனிமல்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டோரி தட் ஹாவ் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் தியர் பாடி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி எந்த அனிமல்ஸ் இருக்குன்னா ஜீப்ரா. ஸோ த அனிமல் மென்ஷன்ட் வித் ஸ்ட்ரைப்ஸ் இஸ் த ஜீப்ரா. வை டூ பேர்ட்ஸ் ஃப்ளை இன் வி ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு கன்சர்வ் எனர்ஜி. அதோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அது வந்து வி ஷேப்பில் பறக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபவுண்ட் இன் த பாடி ஆஃப் ஜீப்ரா, ஹவ் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜீப்ராக்கு வந்து லாங் நெக் தான் அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அது எதுக்காகனா ரொம்ப டாலாக இருக்க ட்ரீஸில் வந்து இருக்க லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அது ஸ்பெஷல் ஃபீச்சர் இஸ் இட்ஸ் லாங் நெக், இட் யூஸ்ஃபுல் டு ஈட் லீவ்ஸ் ஃப்ரம் த டால் ட்ரீஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்கள். Which animal were found in the group in the story அப்படி சொல்லியிருக்காங்க. The elephants were the found in group in the story அப்படி சொல்லியிருக்காங்க. And also canes, fish and butterflies. மெயினாக வந்து எலஃபண்ட்டு தான் வந்து குரூப்பாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கேன்ஸ், ஃபிஷ், பட்டர்ஃப்ளைஸுமே அங்கே வந்து குரூப்பாக தான் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.